ஏக்கா, நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அம்மா இந்த மாதிரி பலகாரம் சுட்டு சுட்டு தருவா. ஒரு வருஷத்துக்கு ஒருக்காதான் சுடுவாவ. நம்மளுக்கு ஆசையா இருக்கும்ல, அடுப்பை சுத்தி உட்காந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். என்னக்கா? ஆமா அமுதம்மா, அதெல்லாம் ஒரு காலம் என்ன. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப பாத்தியா, ஒரு பிள்ளைகள் கூட இந்த பக்கம் வர மாட்டேங்குதுவ. டிவி இருந்தா போதும், போன் இருந்தா போதும்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டியாவ. நம்மளுக்கு அந்த காலத்துல எல்லாம் போனும் கிடையாது, டிவியும் கிடையாது. எந்த பண்டிகை வருது, என்னைக்கு எதை செய்வாவேன்னு அதே தான் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன்னக்கா. ஆமா அமுதம்மா, அப்போ நம்ம வீட்டுல டிவி கூட கிடையாதுல்ல. நல்லா சாப்பிடியதும் ஸ்நேகிதிகள் கூட சேர்ந்து விளையாடுறதும் தான் நம்மளுக்கு வேலையே. ஆமாக்கா, என்னத்த சொல்லு, அந்த காலம் இப்போ திரும்பி வரவே வராது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது அருமையும் தெரியவும் தெரியாது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா நம்ம சந்தோஷமா இருப்போம்னக்கா. ஆமா அமுதம்மா, ஒண்ணுமே இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இப்போ எல்லாமே இருந்தா அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இல்ல பத்தியா. ஆமாக்கா, அந்த காலம் தான். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் எதை நினைச்சு சந்தோஷப்படுதுன்னே தெரியல என்னக்கா. ஆமாதா, அதுவளுக்கு ஏதாவது சந்தோஷம் தரது அந்த பான்ல இருக்குமா இருக்கும். அதனாலதான் அதையே பார்த்துட்டு கிடக்குதுவே. வெளியே உள்ள பிள்ளைகளை சொல்லதுக்கு என்ன இருக்கு. நம்ம சிம்பு இருக்கான் பாரு, சரோஜா போன எப்பவுமே தூக்கி வச்சுக்கிடுவான். அவ அதுக்காக அடிச்சும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு, விடியா இல்ல. அதுல அப்படி என்னதான் இருக்கோ தெரியலம்மா. ஏக்கா, என் பிள்ளைகளும் அதேதான்க்கா. 40 வருஷம் கழிச்சு நீங்க சின்ன பிள்ளைல என்ன பண்ணியன்னு கேட்டா போன் நோண்டேன்னு தான் சொல்லுவாவேன்னு நினைக்க எல்லாரும். இருக்காமுதா, அதுலயும் என் மாவ ஜெனிபர் இருக்கா பாரு, அவளெல்லாம் நினைக்க கூட முடியலக்கா. வேண்டாம் அமுதா, வருத்தப்படாதம்மா. இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தா. இல்லக்கா, அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாளேக்கா. வருஷம் கிறிஸ்மஸ்க்கு 4-5 ட்ரெஸ் வாங்கிடுவாக்கா. கேட்டா கிறிஸ்மஸ் காலையில போடுறதுக்கு ஒண்ணு, ராத்திரி போடுறதுக்கு ஒண்ணு, சர்ச்சுக்கு ஒண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லுவா. கேரல் ரவுண்ட் இருக்கு, அதுக்கும் ட்ரெஸ் வேணும்னு கேட்பாக்கா. விதவிதமா போட்டு நாங்க அழகு பார்த்தோம். ஆனா அவ கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாளேக்கா. எங்களெல்லாம் ஏமாத்திட்டு ஓடிட்டாளேக்கா இப்படி அவன் கூட. இப்ப எங்க இருக்க, என்ன பண்ற ஒன்னும் தெரியல. சோறு கூட தின்னாலோ திங்கலையோ. நான் இங்க பலகாரம் செஞ்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு அவன் என்ன வாங்கி கொடுத்தானோ கொடுக்கலையோ தெரியல. ஒரு புது துணி கூட எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்கக்கா. எனக்கு அவனை பார்த்தா நம்பிக்கையே இல்லை. அவனை கட்டிக்கிட்டு இவன் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. ஓஹோ, அந்த புழுக்கையை நினைச்சுதான் வருத்தப்படியாலோ. இப்படியே நைஸா பேசி இவளை சைஸ் பண்ணிடுவோம். எம்மாடி மடுமாவளே, ஏண்டாம்மா அழுதுட்டு இருக்கா? உனக்கு மனசுல இவ்வளவு கவலைகள் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்பயே ஒன்னும் கெட்டு போகல. பலகாரத்துல அள்ளி ஒரு வாளியில போட்டுட்டாமா. நான் கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? அவ இருக்க இடம் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு கருப்படி துண்டு கூட போக கூடாது. அவளுக்கு நான் சுட்ட பலகாரத்தை கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? என்ன தப்பு செஞ்சுட்டு போனான்னு மறந்து போச்சு உங்களுக்கு? அவளுக்கு பலகாரம் கொடுக்க போறவளா? பலகாரம் அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் அவள்னு என் தங்கச்சி சொன்னேம்மா. நீ தப்பா புரிஞ்சிட்டியோ, பிள்ளைய சொன்னேன்னு. நீங்க உன் மகன் தானே சொன்னீங்க. எம்மாடி மடுமவளே, நீ உன் மகளை பத்தியே பேசிட்டு இருந்தால, அதனால உன் காதல் அப்படியே விழுந்திருக்கோமா. நான் என் தங்கச்சிக்கு எடுத்துட்டு போறேன்னு தான் சொன்னேன். அப்படின்னா அவ இருக்க இடம் உங்களுக்கு தெரியாதோ? தெரியாதுமா, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏக்கா, என் மாமியார் என் மகளுக்கு தான் சொன்னாவ. அமுதா, தெரியலமா, நான் கவனிக்கலையே. எம்மாடி மடுமவளே, நீ தான் என்னவோ அவளையே நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிற. அதனாலதான் உன் காதுல தப்பு தப்பா கேக்குது. நான் ஒன்னும் அவளெல்லாம் நினைச்சிட்டு இல்ல. அவ செஞ்ச துரோகம் என்ன என் மனசுக்குள்ளே இருக்கு. அது ஒரு நாள் மாறிக்கிடாது, ஆறிக்கிடாது. ஏதாவது இந்த வீட்டுல இருந்து எடுத்து போய் கொடுத்தியன்னு கேள்விப்பட்டேன். நான் மனசியாவே இருக்க மாட்டேன். ஓ சரிம்மா, நான் எதுக்கு கொடுக்க போறேன்? அவ எங்க இருக்கா, யாரு வீட்டுல இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு சமயம் பக்கத்து ஊருக்கு போனாலும் போயிருப்பா, ஏன் வெளி மாநிலத்துக்கு கூட போயிருப்பா. அப்படி இருக்கும்போதே எப்படி அவளுக்கு பலகாரம் கொடுக்க முடியும்? அவ பேச்சே நம்மளுக்கு வேண்டாமா. நீ என் தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் பலகாரம் போட்டு தரியா? எத்தே, யாருக்கு தே? அதுவாம்மா, அதான் என் தங்கச்சி குடிச்சி மரியாக்கு. அப்புறம் குழந்தையோட பாட்டி இருக்கவல்ல, பார்வதி அக்கா, அவியலுக்கும் சேர்த்து ஒரு 2 டப்பால போட்டுட்டாங்கம்மா. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எத்தே, அவியலுக்குலாம் சரோஜா கொண்டு போய் கொடுப்பாத்தே. இங்க பாடுமா, இந்த கிறிஸ்மஸ்க்கு தான் நான் இந்த ஊர்ல இருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு அக்கா. அவியலுக்கு நான் இது கூட செய்யலன்னா என்ன அர்த்தம்? அதனால நான் தான் என் கையால கொண்டு போய் கொடுப்பேன்.
ஒரு 2 டப்பால போட்டு 2 பேருக்கும் எடுத்துட்டாமா. எம்மாடி மருமவளே, பணியாரத்தை நான் பாத்துக்கிறியே, நீ கொண்டு போய் டப்பால போடுப்போ. சரி தேய். வரடப்பா வரடப்பா பலகாரம் வருடப்பா, பலகாரத்தை தூக்கி கொண்டு பாட்டி வருடப்பா. வருடப்பா வருடப்பா பலகாரம் வருடப்பா, பலகாரத்தை தூக்கி கொண்டு பாட்டி வருடப்பா. ஹை ஹை ஐட்டலக்கா, ஹை ஐ ஐட்டலக்கா. வருடப்பா வருடப்பா பலகாரம் வருடப்பா, பலகாரத்தை தூக்கிக்கிட்டு பாட்டி வருடப்பா. ஐயோ, செக் போஸ்ட் வருதே, இதை நான் எப்படி தாண்டுவேன்? போட்டா தெரியல, போட்டுருமா. ஆமா, எங்க எடுத்துட்டு போறியா? வெளியே காய வைக்க. காய வைக்கிறதுக்கு இல்லம்மா, குடுக்க போறேன். யாருக்கு குடுக்க போறிய? அது வந்துமா, என் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் குடுக்க போறேன். என்னது, தங்கச்சிக்கு அக்காவுக்குமா? ஆமா சரோஜா, கிறிஸ்மஸ்க்கு வீட்டுல பலகாரம் சுட்டாவ. அதான் என்னோட தங்கச்சி குடிசி மரியாக்கு ஒரு பாக்ஸ கொடுத்துட்டு அப்படியே போய் பார்வதி அக்கா வீட்டுல ஒரு 2 பாக்ஸ கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். சுட்டு வச்ச பலகாரம் மொத்தமா இங்கதான் போது போல இருக்கே. அது வந்து மாங்க ஆட்கள் அதிகம், குடிசி மரியா வீட்டுல ஆட்கள் கொஞ்சம் கம்மி, அதனாலதான் ஒரு பாக்ஸ். பாக்ஸா இது? அண்டா, சரியான அண்டா. அண்டாவோ குண்டாவோ? என்னோட பாசத்தை காமிக்க எனக்கு வேற வழி இல்லம்மா. இந்த வருஷம் தான் கிறிஸ்மஸ்க்கு நான் இங்க இருக்கேன், அதனால தங்கச்சிக்கு அக்காவுக்கும் கொடுத்துட்டு வரேம்மா. ஓஹோ, தங்கச்சிக்கு அக்காவுக்கும் கொடுக்க போறீங்களா? சரி சரி, இன்னைக்கு இருக்கு. கொடுத்தா இருக்காதுமா, காலி ஆயிடும். எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாவம்மா. உனக்கு உங்க அம்மா உள்ள சுட்டு வச்சிருக்கா, போய் சாப்பிடுமா. போ. போறேன் போறேன், இன்னைக்கு பிடிக்கிறேன். சரோஜா, பிடிக்க கூடாதுமா, கடிக்கணும். நான் பிடிக்கதான் செய்வேன். ஓ, அந்த புடிய சொல்றியா? இன்னைக்கு ஒரு புடி. போய் புடிமா போ, நான் வெளியே போறேன். போங்க போங்க. மேரியம்மா கேரியதில் எறா இருக்குது, மேரியம்மா கேரியதில் எறா இருக்குது, அது மீனுக்காரி வீட்டுல தான் குழம்பில் கொதிக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சாம்பார் கூட மணக்குது. சாதி சமய வேடையெல்லாம் சோட்ட கண்டா பறக்குது, அது சோட்ட கண்டா பறக்குது. வருடப்பா வருடப்பா பலகாரம் வருடப்பா, பலகாரத்தை தூக்கிக்கிட்டு பாட்டி வருடப்பா. வர வர பின்னாடியே வரேன். கிழவினுக்கு எங்கதான் போகுது நானும் கண்டுபிடிக்கேன். சிம்பு, அம்மாக்கு ஒரே முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இல்ல, சுத்த நேரம் இரு, போயிட்டு வந்து கேட்டுறேன். என்னது சிம்பு? ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம், உலக அதிசயத்துல ஒண்ணு. எனக்கு அது தெரியாத, பாட்டி பலகாரம் சரியா பணியாரம் சரியா? நீ இதான் அந்த முக்கியமான விஷயம். வேற என்னல? அப்போ சோத்த போய் தின்னு போ. பாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பலகாரம் சுட்டு வச்சிட்டு இருக்காவ, உனக்கு இப்ப கேக்கு சாக்லேட்லாம் ரொம்ப முக்கியமா? அட பேதி இருப்பேன் பெத்த மோனே. பாட்டி அவ்வளவு பலகாரத்தை அவ திங்கத்தான் செஞ்சிட்டு இருக்காளோ? என்னல பேச்சு, பையன பேச்சு? இதே பலகாரத்தை அந்த குழந்தை சுட்டு இருந்தா போய் வாங்கிட்டு வான்னு வாங்கி தின்றுப்பிய. நம்ம வீட்டுல பாட்டி செஞ்சோனே அதோட அருமை உனக்கு தெரியல. நல்ல விதவிதமா கேளு, வீட்டுக்குள்ளே தான் கிடக்குறீ, எங்க இருந்தா அந்த பேர்ல கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ? பிரவுனி என்னமா அண்ணிய கேக்குற மாதிரி கேக்கா? அதே பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி அவியிட்ட கேட்ட தர மாட்டாவ. ஏ அம்மம்மா, முளை கேக்கல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்துருங்க. பிரவுனி வேணும், பண்ணி வேணும், அண்ணி வேணும் நீங்கிட்டு. பேக்கரிலாம் மூடிட்டு போயாச்சு, கிறிஸ்துமஸ் முடிகிற வரைக்கும் எந்த பேக்கரியும் திறக்க மாட்டாவல. சிம்பு, எனக்கு காரே ஓட்ட தெரியாது.
உங்களால அதெல்லாம் நான் தான் பறிக்க வரைக்கும் தின்னு ஊதிட்டு போறேன். கேக்க வாங்க முடியாது, ஒண்ணு வாங்க முடியாது. உள்ள வாங்க. ஓனர் உள்ள வரலாமா ஓனர்? சரி, அதான் வந்துட்டால அப்புறம் என்ன பையன கேள்வி? இல்ல ஓனர், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தானே உள்ள வர முடியும். ஆமா, இல்லன்னா மட்டும் வரவே மாட்டா. கொஞ்சம் அசந்து மறந்துட்டேனே பெட் ரூமுக்கு வந்துருவா. சரி ஓனர், அடுத்த தடவை உள்ள வந்து கேக்கேன். ஆமா, எதுக்கு இப்ப வந்திருக்கா? ஓனர், நைட்டு சர்ச்சைக்கு உங்க கார்லயே நாங்களும் வந்துட்டுமா ஓனர்? எங்க கார்ல நீ வந்துற போற? எங்க கார்ல எங்க வீட்ல உள்ளவங்க மட்டும் தான் இருக்க முடியும். அதுவே இடம் பத்தாது, இடிச்சுக்கிட்டு அச்சேஸ் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஓனர், ஒரு ரவுண்டு உங்களை கொண்டு போய் விட்டுட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போய் சொல்லுங்களா? நான் டேடி, பச்சை கிளி, என் பிள்ளை பாட்டி, அவ்வளவுதான் ஓனர். உன் புருஷன் எந்தால போயிட்டாரு, அவர்கிட்ட தான் கார் விதவிதமா இருக்குமே. அவரு இன்னைக்கு அவிய அம்மா வீட்டுல இருக்காரு ஓனர். ஏன் தெரிஞ்சாச்சோ? வாயை கிருஷ்ணாயில் ஊத்தி கழுவுங்க ஓனர். கழுவுனாச்சுன்னா யூஸ் பண்ண முடியுமா? ஓனர் அப்படி பேசாதுங்க ஓனர். நாங்களே எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண, ஒரு கோயில் கூட கூட்டு போக மாட்டேங்காரு. இதுல சேர்ந்துட்டே நீ சொல்லிக்கிட்டு திரி. ஓனர், உங்க கார்ல எங்களை கூட்டு போக முடியுமா முடியாதா? என் தம்பி பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி இருக்கும். இல்ல ஓனர், ஒரு எழுப்பா தானே கேக்கேன். அதெல்லாம் முடியாது முடியாது. நாங்க போறதுக்கு வரதுக்கு தான் இருக்கு காரு. ஓனர், உங்களை கொண்டு இறக்கி விட்டுட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போய் சொல்லுங்க ஓனர். பாப்பா வேலை குளிர் தாங்க முடியாதுல்ல. பாப்பாவால தாங்க முடியாதுன்னா புருஷனை வர சொல்லு. ஓனர், நான் கூட உங்களை நல்லவியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க நல்லவியலா தான் இருந்தீங்க. கார் வாங்கினோடனே ஆளே மாத்தி ஓனர். பேதி இருப்பா, நான் மாட்டு வண்டி ஓட்டி தெரிஞ்சது நீ பாத்தியோ? ஆமா ஓனர், என்னை கூட ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களா? அப்போ நீங்க ரொம்ப நல்லவியலா இருந்தீங்க ஓனர். கார் வாங்கினோடனே இப்படி கெட்டு போயிட்டீங்க. அது உனக்கு எழுப்பு பண்ணி பண்ணேன். அன்னைக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு கார் ஓட்டக்கு யாருமே கிடையாது ஓனர். உன் புருஷனை வர சொல்லி எங்களை சேர்த்து கூட்டிட்டு போய் சொல்லு. ஓனர் போங்க ஓனர், நீங்க வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. பிங்கி ஓனர், பிங்கி எதுக்கு மிரட்டிட்டு இருக்கிய? சின்ன பிள்ளை ஏதோ கேட்கற ஆசைப்பட்டு. பிங்கிமா, நான் உனக்கு கேக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன் நாளைக்கு. என் பிள்ளைகளை கெடுக்கதே நீதான். ஓனர், பிள்ளை கேட்டவனே நான் உதவி செய்யறேன் ஓனர். உங்களுக்கு தான் அந்த மனசே இல்ல. ஆமா, கேக்கு கொடுத்தா உதவி, கார் கொடுத்தா எல்லாம் உதவி இல்ல. நானே என் பிள்ளைகளை வீட்டுல செஞ்சு பணத்தை திங்கட்டோன்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் கேக்கு செஞ்சு கொண்டு தரேன், நீ கெடுத்து விடியா? ஓனர், ரெண்டையும் சேர்த்து திங்கிட்ட ஓனர். சிம்பு, பிங்கி, ஏன் சார்பா உங்களுக்கு கேக்கு. ஓனர், உங்க பிள்ளைகளுக்கு நான் கேக் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். கூட்டு போக முடியுமா முடியாதா? என்ன லஞ்சம் தரிய லஞ்சம்? இல்ல ஓனர், பாப்பா பாவம்ல. பாப்பா பீப்பானிட்டு வயிற்றுக்குள்ள கிடக்கும்போது தான் சொல்லிட்டு கிடப்பா. பிறந்த பிறகு அதையே சொல்லிட்டு திரி. உன்னைய கூட்டியாந்து விட்டுட்டு நாங்க ரெண்டாவதே வாரோம். தேங்க்ஸ் ஓனர், நீங்க இப்ப ரொம்ப மாறவே இல்ல. ரொம்ப தான் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு போற. சோ இதோட்ட பேசிட்டு அந்த கிளவிய கோட்டை விட்டுட்டனே. அது இப்ப எந்த ஆள் பூச்சி தெரியல, 8 காதவழியில பிறந்திருக்கோம். இதுக்கு மேல அதை பிடிக்க முடியாது. பெய் முறுக்க தும்பம். ஏ புளுக்க புளுக்க பாட்டி, என்ன பாட்டி இது? சொத்தை இதை ஒரு கை பிடிச்சு கீழே இறக்கி வையா. சரி பாட்டி. மெதுவா மெதுவா கீழே விட்டுறாத பாட்டி. இதுல என்ன இருக்கு பாட்டி? இட்லியம்மா, கிறிஸ்மஸ் பலகாரங்கள் இருக்கு. இவ்வளவா? ஆமா, உங்க அம்மையும் பெரியம்மையும் நான் செஞ்சுட்டு இருந்தாவுமா. நான் உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு எடுத்துட்டு வந்தேன். பாட்டி, அம்மா கொடுத்து விட்டாங்களா பாட்டி? இல்லம்மா, இத உங்க அம்மைக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி, எப்பதான் அம்மாக்கு என் மேல கோவம் குறையும் பாட்டி? உன் மேல இப்பவே கொஞ்சம் கோவம் குறைஞ்ச மாதிரி தான் அமுதா இருக்காமா. இன்னைக்கு கூட என் மவ கிறிஸ்மஸ்க்கு இருந்திருந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன், பலகாரம் செஞ்சு கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனாலும் நீ செஞ்சது பெரிய தப்புல்ல. அதனால அவளால முழுசா உன்னைய மன்னிக்க முடியல. எப்பதான் பாட்டி அம்மா நீ மன்னிச்சு ஏத்துப்பாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அவளே மன்னிச்சு ஏத்துக்கிடுவாம்மா. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. சரி பாட்டி. 2 பேரும் கிறிஸ்மஸ் பலகாரத்தை சந்தோஷமா சாப்பிடுங்கம்மா. பாட்டி, இது ரொம்ப நிறைய இருக்கே பாட்டி. பரவாயில்லம்மா, 2 பேரும் சாப்பிடுங்க. ஒரே நாள்ல எப்படி பாட்டி சாப்பிடுறது? ஏ புளுக்க, மொத்தமா தின்னு தொலைச்சிடாத, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடு. சரி பாட்டி. என்னால வேற எதுவும் செய்ய முடியல. என்னால முடிஞ்சது வீட்டுல சுட்ட பலகாரத்தை சுட்டுட்டு வந்து வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். 2 பேரும் இதை சாப்பிட்டு சந்தோஷமா கிறிஸ்மஸை கொண்டாடுங்கம்மா. சரி பாட்டி. நீங்களும் நாளைக்கு இங்க வந்துருங்க. சரிம்மா, 2 பேரும் ராத்திரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருங்க. சரி பாட்டி.
நீங்க எப்ப சர்ச்சுக்கு போறீங்க பாட்டி? அது தெரியலம்மா. ராத்திரி நல்லா இருட்டா இருக்கும்ல, அதனால 2 பேரும் அப்பவே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருங்க. காலையில வெளியே வராதங்கம்மா, வீட்டுக்குள்ளே இருங்க சரியா? சரி பாட்டி. ஆமா, உன் புருஷன் எங்க? வெளியே போயிருக்காரு பாட்டி. ஓ, அதனாலதான் கதவை திறந்தே வச்சிருக்கியோ? இல்ல பாட்டி, சாத்திதான் இருந்து கொண்டி போடாம வச்சிருக்கால, அதான் சொன்னேன். நீ தனியா இருந்தாலும் உள்ள பூட்டிட்டே இருமா. சரி பாட்டி. வாங்க வாங்க. ஏல மீன்காரி, நீ வந்துட்டு என்னைய வாங்க வாங்கங்க. இல்லம்மா, இங்க வந்திருக்கீல, அத வாங்க வாங்கன்னு சொன்னேன். ஆமா, என்னோட பேத்தியை பார்க்க வந்தேன். அப்படியே கிறிஸ்மஸ் பலகாரத்தை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். இத வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். யாருக்கும் தெரியாம தான் எடுத்துட்டு வந்தேன். சரி. மீன்காரி, அடிக்கடி வந்து பிள்ளைகளை எட்டி பாத்துக்க சரியா? ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. சரி பாரு.